அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஷக்காய்ச்சலை போக்கக்கூடிய பப்பாளி இலை கஷாயம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பெரும்பாலானவங்க வீட்டில் பப்பாளி மரம் இருக்கும். அந்த பப்பாளி மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களை தான் நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் அந்த பப்பாளி மரத்தோட இலையில நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பல வகையான சத்துக்கள் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பப்பாளி இலையில என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு, இது எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னு பார்க்கலாம். இயற்கை மூலிகையான பப்பாளி இலையில ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பீட்டா கரோட்டின், விட்டமின்கள், தாதுக்கள், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கும் பண்பு அதிகமாக இருக்கு. பப்பாளி இலையை கஷாயமாக குடிக்கிறது நிறைய நன்மைகளை தரும். பொதுவாக மழைக்காலங்களில் பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் அதிகமாக பரவும். இதனால மழைக்காலங்களில் மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, சாதாரண காய்ச்சல்ல இருந்து விஷக்காய்ச்சல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக டெங்கு காய்ச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பப்பாளி இலை கஷாயத்தை குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல பிளேட்லெட் எண்ணிக்கை அதிகரித்து செல்கள் அழிவது தடுக்குது. இதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வயிற்று புண்களை ஆற்றி புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றலும் அதிகரிக்குது. அதே போல் நம்ம உடம்புல இரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. அதனால பப்பாளி இலையை கஷாய வடிவத்தில் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். சிலருக்கு பப்பாளி இலை சாறு ஒவ்வாமையும் அஜீரணத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால பப்பாளி இலை சாறை கஷாய வடிவத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க பப்பாளி இலை கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பப்பாளி இலை 3, சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகு 10 மிளகு, கிராம்பு 5, அரை துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நசுக்கி வச்சுக்கோங்க. கொம்பு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். ஃபஸ்ட்டு பப்பாளி இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்டு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 500 ml தண்ணி ஊற்றி அதில் பப்பாளி இலை, சீரகம், மிளகு, தனியா, நசுக்கிய இஞ்சி துண்டு, கிராம்பு நல்லா போட்டு கொதிக்க வைங்க. அதை கூட கொம்பு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 500 ml தண்ணியை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா 200 ml நல்லா சுண்டி வந்துடும். அந்த கஷாயத்தை எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி அதில் நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு சேர்த்து வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கலாம். இந்த கஷாயத்தை குழந்தைகளுக்கு 50 ml, பெரியவங்களுக்கு 1 டம்ளர் வரைக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.